வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் தற்போது பேரூராட்சியாக இருந்த திருச்செந்தூர் பகுதியானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு சொத்து வரி அதிக அளவில் வசூலிப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக 315 ரூபாய் வாங்கிய சொத்து வரியானது தற்போது 15 மடங்கு வரி உயர்த்தப்பட்டு 4200 ரூபாய் பணம் சொத்து வரியாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களும் கடைகள் வைத்துள்ள வியாபாரிகளும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் வியாபாரிகளின் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று திருச்செந்தூரில் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக வந்திருந்த அமைச்சர் KN நேரு, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், MP கனிமொழி ஆகியோர் வந்திருந்த நிகழ்விற்கு வந்த அந்த வியாபாரிகள் அந்த அமைச்சரை முற்றுகையிட்டு சொத்து வரி உயர்வு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்க வந்திருந்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வியாபாரிகளை சரியாக அமைச்சரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்த அமைச்சர்கள் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் இது குறித்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்திருந்தனர். இதனால் அங்கு திரண்டு வந்த வியாபாரிகள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியே பெரும் பரபரப்பான நிலைமை இருந்தது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.